நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், பேனா தவறாக எழுதியதற்காக யாரும் ஒருபோதும் பேனாவை உடைப்பதில்லை. அப்பாவி காகிதத்தை தானே கிழித்தெறிகிறோம். அப்படித்தான் சில நல் மனிதர்களையும். பியூட்டிஃபுல்ங்க, ரொம்ப கரெக்ட் இல்லை? நிஜமாவே கொஞ்சம் நல்லதை யோஜனை பண்ணணும். பழி ஒரு பக்கம் பண்ட ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாள். நம்மளோட எண்ணங்கள் நமக்கு வர்றது தான் நம்ம பேனா மூலமாக எழுதுகிறோம். ஓகே, சில நேரங்களில் எழுத்து பிழைகள் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு கருத்தை இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தவறுதல், அந்த இதுலேயும் ஒரு தவறுதல் நடக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு திருப்பி புதுசாக ஒரு பேப்பர் எடுத்து திருப்பி நம்மளோட எண்ணங்களை புதுப்பிச்சு நம்ம எழுதுகிறோம். அதை நம்ம திருத்தின்னு நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஆனால் அப்போ நம்ம பேப்பரை தானே தூக்கி போடுறோம். எழுதினது பேனா. நம்மளோட எண்ணங்களை எழுத்து பிழையோ இல்லைன்னா ஒரு கருத்தை இன்னும் கூட அழகாக சொல்லலாம் அப்படிங்கிறதுல நம்ம எழுதினது பேனா. ஆனால் காகிதத்தை நம்ம கிழிச்சு போடுறோம். அதே மாதிரி தான் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவளெல்லாம் இது பண்ணினதுக்கப்புறம், உதவியெல்லாம் எடுத்துட்டக்கப்புறம் அப்படியே அவளை தூக்கி போடுவா பாருங்கோ. அதே மாதிரி அவளை சில பேரோட வார்த்தைகளை மட்டும்தான் அவள் இது பண்ணுவாள். நான் அடிக்கடி என்னோட குரூப்பில் கூட அடிக்கடி நான் சொல்லுவேன், உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்கோ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். பட் அது நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்கிறது. நிஜமாங்க, உறவுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுங்க. நம்மளோட இப்போ பேப்பரை நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா? அப்போது ஒரு செகண்ட் நம்ம பேப்பராக நீங்கள் இருந்தால் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க கூட. பேப்பரை தூக்கி போட்டு இன்னொரு பேப்பரை எழுதி நீங்கள் புதுசாக எழுதுறீங்க, அது நல்ல பேர் நல்ல கிடைக்கிறது, நல்ல பேர் வாங்குறீங்க, அதெல்லாம் ஓகே. இல்லை இன்னும் கூட அழகாக எழுதலாம், நம்ம ஏதோ கிறுக்கி இருக்கோம், அவசரமாக எழுதியிருக்கோம், அதனால் இன்னும் நல்லதாக எழுதலாம்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் பல காரணங்கள் நீங்கள் அதை சொன்னாலும் பேப்பரை கசக்கி போட்டது தானே. அதே மாதிரி நல்ல குணமுள்ள மனிதர்களை காரியம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் அவளை ஒரு தூட்சை பண்ணுறா பாருங்க, ஒரு எட்டி உதைக்கிறா பாருங்கோ, அது ரொம்ப கஷ்டங்க, அது ரொம்ப தப்பு. அப்புறம் நிஜமாவே உறவுகளுக்கு நான் மதிப்பு கொடுங்கோன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உறவுகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டு உறவுகள் மட்டும்னு கிடையாது. இப்போது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு ஸ்கூலில் இருக்கோம், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்லையோ எது இருந்தாலும் ஒரு கிளாஸு அப்படின்னா அதுக்குள்ளான இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உறவுகள் தான். ஓகேவா? ஸோ அந்த உறவுகளை அதுவும் உறவுகள். அந்த உறவுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும். என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறேன், இல்லை ஒரு சந்தேகம் கேட்குறேன், ஏதோ ஒரு சக அவகிட்ட கிளாஸ்மேட்டில் நீங்கள் ஏதோ ஒரு உதவி கேட்குறேன். அவள் அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா அவள் உங்களுக்கு அழகாக விவரித்து சொல்லுவாள். இல்லை அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாள். இல்லைன்னா இல்லை வா நம்ம இன்னொருத்தட்ட போய் நம்ம கேட்கலாம், எனக்கும் இது புரியல, வா நம்ம போகலாம் அப்படின்பா. ஸோ இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்கலாம். ஆச்சா, சரி. இன்னொன்று, ஒருவேளை அவள் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியாதுப்பா, என்கிட்ட நீ எனக்கு தெரியாதுப்பா, நீ இன்னொருத்தட்ட கேட்டுக்கோ அப்படின்னு பிளண்ட்டாக சொன்னா அப்படின்னா உடனே அவள் என்ன பண்ணிடுறா? அவள் பாரு ஒன்றுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா, அது பண்ண மாட்டேங்கிறா, அது இது அப்படின்னு. பட் நான் என்ன சொல்கிறேன், அப்படி அவள் தெரியல சொன்னான்னா நம்ம என்ன பண்ணணும்? அவளுக்கு மதிப்பு கொடுக்கணும். மதிப்புன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்கியூஸ். அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொருத்தட்ட போய் நீங்கள் அந்த கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொரு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா கண்டிப்பாக யார் நான் மாட்டேன்னு சொன்னாலோ அவள் கண்டிப்பாக உதவி பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அப்போது நீங்கள் அந்த உறவை லைட்டாக விட்டுருந்தாதான் அந்த உறவு நீடிக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும். எப்போதுமே ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மட்டும்தான்னு கிடையாது. ஆஃபீஸில் இருந்தாலும் கோவொர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ன இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படித்தாலும்
அங்கே இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தான். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாளா இருக்கும். அதே ஆள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னால் அப்போது அப்படியாப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். அன்னைக்கு அப்படி சொல்லி கொடுத்தி இது எப்படி தெரியலன்னு சொல்லலாம். நீ இதனால தான் அப்படி சொல்கிற, அப்படி தான் சொல்கிற, இப்படி தான் சொல்கிற அப்படின்னு அந்த உறவுகளை வந்து தூக்கி போட்டுடுறா. தப்பு. நிஜமாவே நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய செகண்ட் டவுட் வந்து அவளுக்கு நிஜமாவே தெரியாமல் இருக்கலாம். அப்போ யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட். எப்போதுமே கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இந்த உறவுகள் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் எண்ணங்கள் தான் பேனா மூலமாக நீங்கள் எழுத்துக்களாக வருது. அப்போ இந்த எழுத்துப்பிழையானாலும் சரி, இல்லை ஒரு கருத்தை வந்து இன்னும் கூட அழகாக எழுதலாம் அப்படின்னு நீங்கள் அபிப்பிராயப்பட்டு அந்த கருத்தை நீங்கள் மாறி ஏறும்போது அப்போ அந்த பேனா தவறுதல், அப்போ அந்த பேப்பரை என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுடுறோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிஜமா அந்த பேப்பரை தூக்கி போடுற மாதிரி மனுஷால தூக்கி போட்டுடுறா. அது ரொம்ப வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. என் நிஜமாவே நான் சொல்லுவேனே, அடிக்கடி சொல்லுவேனே, அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறதுன்னு. அதே தாங்க நிஜமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டு இருக்கேன். இப்போவும் நான் அனுபவப்பட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் உறவுகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறது இல்லைங்க. மதிப்பு கொடுங்கோ. கண்டிப்பாக இந்த வாட்டி அவள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, இல்லைன்னா இந்த வாட்டி அவள் வந்து உங்களுக்கு உபயோகமாக இல்லை அப்படின்னா உடனே டோன்ட் த்ரோ தம் அவுட். அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவள் நாளைக்கு உங்களுக்கு உதவுவா. நாளைக்கு நீங்களும் அவளுக்கு உதவுவேள். ஸோ உறவுகளை வந்து யூ ஹாவ் டு கீப் எவ்ரிபடி ஆன்லைன். உடனே அவள் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்கோ. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய பேர் சிச்சுவேஷன்ஸ்க்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறா. அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாள வழிய ஆளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லைங்க. மதிப்பு கொடுக்கறது இல்லைங்க. நான் ரொம்ப அடிபடுறேன், அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். பட் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஆனால் இந்த நீங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோம். அவள் நினச்சிட்டு இருப்பா. அகெயின் தே ஆர் தி லூசர்ஸ். யார் என்னை தூக்கி போட்டாலோ அவள் தான் தே ஆர் தி லூசர்ஸ், நான் கிடையாது. ஏன்னா அவளுக்கு திருத்திக்கிறதுக்கு they don't do any attempt. ஒரு விதமான ஒரு முயற்சியே கிடையாது. ஐயோ இவ உறவுகள் மேம்படணும், உறவுகள் நீடிக்கணும் அப்படின்னு இவ சொல்கிறாளே, அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க மாட்டா. சரி, புரிஞ்சின்றதுக்கப்புறம் கூட ட்ரை கூட பண்ண மாட்டா. இந்த மாதிரி மனிதர்கள் அவளோட இருக்கிறத விட அவளுக்கு பேசாமல் ஒதுங்கி இருக்கிறது தான் பெஸ்ட். நிஜமாவே சொல்கிறேங்க. இந்த ப்ராவர்ப் எழுதினவருக்கு பெரிய சல்யூட்டு. ஏன்னா அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது. தயவு செய்து பேப்பர் மாதிரி மனுஷால போட்டுறாதீங்கோ. எப்படி நம்ம ஒரு எழுத்து நம்ம தான் பிழை பண்ணியிருக்கோம், அதை நம்ம உணரணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம உணரணும். பேப்பரை தூக்கி போடுற மாதிரி நல்ல மனுஷால தூக்கி போட்டுறாதீங்க. அவங்க இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பார்க்கணும். உறவுகளை எப்போதுமே எந்த மாதிரி சந்தர்ப்பத்தானாலும் ஓகே, இதுவும் ஓகே, இவ அப்படி சொன்னாலா ஓகே அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் விட்டுட்டு போன உறவுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கறதாங்க தெய்வம் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குங்க. அது ரொம்ப உண்மை. தெய்வம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவளோட பிளெஸ்ஸிங் ஷவர்ஸ் எப்போதுமே அபண்டன்ஸாக இருக்கணுமானா நீங்கள் வந்து அந்த உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணுங்க. கண்டிப்பாங்க. அந்த ஒரு குரூப்லலாம் இருக்கோம் அப்படின்னா சக ஊழியர்களுக்கும் நம்ம எல்லாருமே அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. இருக்கலாம், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க தான் இருக்கும். அதுதாங்க உலகம். அந்த ஏற்றத்தாழ்வு பூமாதேவியை ஏற்றுக்கும் போது நீங்களும் நானும் ஏற்றுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அதனால் தயவுசெய்து உறவுகளை வந்து நம்ம நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணுங்க. ஜஸ்ட் சில நேரங்களில் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹவ் டு கீப் சைலண்ட். நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணவோ, நீங்கள் வந்து அவளை அப்யூஸ் பண்ணவோ தப்புங்க. ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டதுனால நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் பேசுகிறேன். தயவுசெய்து இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கற்றுக்கும் போது எஸ் யூ ஆர் மெச்சூர்ட்.
பட் எங்கிட்டயே நிறைய பேர் வந்து மோதரா, எங்கிட்டயே நிறைய பேர் மோதரா. பட் எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டேன்னா, அவள் கஷ்டப்பட போகிறாளே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு. என்ன பாதிக்கலை, என்ன எந்த விதத்துலையும் பாதிக்காது. பட் அவள் என்ன பண்ணினதுக்கப்புறம் அவளுக்கு பாதிப்பு நிறைய வருதே, அதை நான் பார்த்துட்டு இருக்கேனே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு. அதை அவள் புரிஞ்சுக்கலை. அவள் என்னமோ பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. கிடையாதுங்க. காரணம் கர்த்தா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவ பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவ கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.